குருதேவர் ஸ்ரீராமகிருஷ்ணரின் அமுத மொழிகள். குளவியை எப்போதும் நினைத்து கொண்டிருக்கின்ற புழு கடைசியில் குளவியாகவே மாறிவிடுகிறது என்று சொல்கிறார்கள். குடத்தில் அடைப்பட்ட மீனை கங்கையில் விட்டால் எப்படியோ அதுபோல்தான் சமாதியில் என் நிலையும். எனக்கு பொதுவாக சிறிது நான் உணர்வு இருக்கும். பொன்கட்டியை சாணைக்கல்லில் எவ்வளவுதான் உரைத்தாலும் சிறு துணுக்கு எஞ்சியிருக்கவே செய்யும். பெரு நெருப்பும் அதன் ஒரு பொறியும் போல் புற உணர்வு மறைந்து விடுகிறது. ஆனால் ஆனந்தத்தை அனுபவிப்பதற்காக சிறிது நான் உணர்வை விட்டு வைக்கிறார் இறைவன். நான் நீ உணர்வுகள் இருந்தால்தான் அதை அனுபவிக்க முடியும். சில வேளைகளில் இந்த சிறிய நான் உணர்வையும் அவர் நீக்கி விடுகிறார். அந்த நிலைக்கு ஜட சமாதி அல்லது நிர்விகல்ப சமாதி என்று பெயர். அந்த நிலையில் என்ன ஏற்படுகிறது என்பதை சொல்ல முடியாது. உப்பு பொம்மை கடலை அளக்க கடலில் இறங்கிய கதைதான். இறங்கியதும் கரைந்து விட்டது. அந்த நிலையில் கடல் எவ்வளவு ஆழம் என்ற செய்தியை மேலே வந்து யார் சொல்வது? நரேந்திரர் சிரித்து கொண்டே பவனாத் மீனையும் வெற்றிலையையும் விட்டுவிட்டான் என்று கூறினார். அதற்கு ஸ்ரீராமகிருஷ்ணர் பவனாத்தை பார்த்து சிரித்தவாறே கூறினார், வெற்றிலையிலும் மீனிலும் என்ன தவறு இருக்கிறது? அவற்றை உண்பதில் குற்றமில்லை. காமினி காஞ்சனத்தை விடுவதுதான் துறவு. பகவானை பற்றிய விஷயத்தை தொடர்ந்து கேட்க வேண்டும். ஒருவன் கையில் பாயை சுருட்டி எடுத்துக்கொண்டு நாடகம் பார்க்க போனான். நாடகம் தொடங்க இன்னும் சற்று நேரமாகும் என்று அறிந்து பாயை விரித்து தூங்க ஆரம்பித்தான். அவன் விழித்து பார்த்தபோது நாடகம் முடிந்திருந்தது. பாயை சுருட்டி அக்குளில் வைத்துக்கொண்டு வந்தபடியே வீடு திரும்பினான். ஆரம்பத்தில் ஒருமுறை பஞ்சதசி போன்ற நூல்களை படித்து கேட்க வேண்டும். ஆரம்பத்தில் ஒருமுறை ஆராய்ச்சியும் செய்ய வேண்டும். சாதனை நிலையில் அவற்றையெல்லாம் கேட்க வேண்டும். கடவுளை அடைந்த பிறகு ஞானத்திற்கு ஒரு பஞ்சமும் இருக்காது. தேவி குவியலை தள்ளி தந்து கொண்டே இருப்பாள். எழுத பழகும்போது முதலில் எழுத்து கூட்டி எழுதுகிறோம். பிறகு சர்வசாதாரணமாக எழுதி கொண்டே போகலாம். பொன்னை உருக்கும்போது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். ஒரு கையில் துருத்தி, ஒரு கையில் விசிறி, வாயிலே ஊதுகுழல் என்று பொன் உருகும் வரை பாடுபட வேண்டும். பொன் உருகி அதை அச்சில் ஊற்றிவிட்டால் பிறகு கவலைப்பட ஒன்றுமில்லை. வெறுமனே சாஸ்திரங்களை படித்தால் மட்டும் போதாது.